ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து மங்குஸ்தீன் பிளான்ட். இந்த பிளான்ட் வாங்கி ஒரு 8 மந்த் ஆயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு லீஃப் 2 லீஃப் தான் வந்தது. அது வரத்துக்கே ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து கருகிட்டே வருது. இது என்னோடய மங்குஸ்தீன் பிளான்ட் வந்து 3வது செடி. 2 செடி வாங்கினேன், தெரியாமல் டைரக்ட் சன்லைட்டில் வச்சுட்டு பாருங்கள். ஒரு நாள்லேயே வந்து வாடி அது கருகி போயிடுச்சு. இது 3வது. கேர்ஃபுல்லாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஷேட்லேயே வச்சுருந்தேன். ஆனால் இருந்தாலும் இது விட்டு காஞ்சி போயிடுது. இது கேரளாவில் வளர வேண்டியது. தோட்டம் வச்சுருக்கவங்க இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். கொஞ்சம் இந்த இந்த மாமரத்துக்கு நிழலில் அந்த மாதிரி ஷேடில் வச்சா இது வளரும். நம்ம மாடி தோட்டத்துக்கு இது சூட்டே ஆகாது. நான் டிராஃப்டே இது காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். நான் 3வது வாட்டி வாங்கி வைக்கிறேன். இது காஞ்சி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் சரின்னு சொல்லிட்டு கீழே வருது பாருங்கள். இது வரட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சீட்லிங்ஸ் ஆச்சு வந்தாவாச்சும் நம்ம ரூட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம போன்சாய் மாதிரி வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். நான் அது போய் பாருங்கள், ஆலிவேரா ஜெல்லாம் சுருவி வச்சேன். இருந்தாலும் அது டிராஃப்ட் வந்து இது பாருங்கள், டிராஃப்ட் வந்து இதுக்கு வந்து கருகி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்கு என்ன ஐடியா கிடச்சிதுன்னா சொல்லுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன், இது கட் பண்ணி விட்டுட்டு கவர் வச்சு கட்டி விடலாம். எனக்கு கவர் இல்லை. அதை பாருங்கள், மேலே வந்து இந்த கவர் வச்சு கட்டி விட்டுருக்கேன். இந்த சீட்லிங்ஸ் ஆச்சு வரட்டும்ன்ட்டு இது வருது பாருங்கள். இதாச்சும் வரட்டும்ன்ட்டு நான் வந்து மேலே கவர் கட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஹியூமிக் ஆசிட் போடலான் இருக்கேன். இந்த மாதிரி கலரை விட்டுட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால பண்ண முடியல. பாருங்கள், இது வந்து ஹியூமிக் ஆசிட் கிரானியூல்ஸ். இதை நான் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கலரி விட போகிறேன். இது லைட்டாக போட்டால் போதும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஹியூமிக் ஆசிடுங்க. இது ஹியூமிக் ஆசிட் கிரானியூல்ஸுங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் எட்டை விட போட்டுட்டு மூடி விட்டுடலாம். இது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் போதும். நான் இதுக்கு ரொம்ப தண்ணி விட மாட்டேன். ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் விடுவேன். தொட்டு பார்ப்பேன். காஞ்சதுனா மட்டும்தான் நான் விடுவேங்க. உங்களுக்கு என்ன ஐடியா கிடச்சின்னா சொல்லுங்கள். மேலேருந்து காஞ்சிட்டே வருது, என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால சரின்னு சொல்லி சீட்லிங்ஸ் வரட்டும்னு இங்கே விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வருது, அடியிலேருந்து வருது.